அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி மண்டலம் 17 உதவியாளர் ரோட்டரியின் பாபுராஜா அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் பாலமுருகன் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் சதீஷ்குமார் அவர்களையும், பொருளாளர் ரோட்டரியன் டேவிட்ராஜ் அவர்களையும் மற்றும் அவர்கள் சங்க உறுப்பினர்களை அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் பொருளாளர் ரோட்டரியன் டேவிட்ராஜ் அவர்கள். சார் அன்மியூட் பண்ணீங்க. சார் அன்மியூட் பண்ணீங்க டேவிட்ராஜ் சார். மியூட்ல இருக்கு. ஓகே. ஓகே சார். ஓகே. வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வு நல்லுணர்வு அன்பும் அமைதியும் அறம் தலைதிட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்த்தும் மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாயாக. தேங்க்யூ சார். நன்றி சார். ரோட்டரி வணக்கம். நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் பொருளாளர் டேவிட்ராஜ். அடுத்த நிகழ்வாக கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவருடைய பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநராகிய ரோட்டரி பாஸ்கரன் அவர்களும், தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரோட்டரி குலோபாலன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 17 உதவியாளர் பாபுராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சக செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும் தொடர்ந்து அவர்களையும் வருக என்று வரவேற்று இந்நிகழ்வின் சிறப்பு நிகழ்ச்சியாக குழந்தைகள் நலனுக்கு கொண்டு வரும் குழந்தைகள் அனைவரையும் வருக என்று வரவேற்று இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1011வது நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்த தலைவர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அன்பு குழந்தைகளே, சின்முத்திரை வச்சுக்கிறோம், நேராக அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்சு காற்றை எடுத்து எழுத்தை நன்றாக உச்சரிக்கின்றோம். நேராக அமர்ந்துக்குங்க, ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சிலுங்க.
சின்மய முத்திரை. சின்முத்திரையிலிருந்து அந்த 3 விரல்களை மடக்கிடணும். அந்த சின்மய முத்திரை. மூச்சு எடுத்து ஊ எழுத்து சொல்லுங்க. ஊ. ஆதிமுத்திரை. பெருவரல் அப்படி உள்ள வச்சு 4 விரலால இப்படி பிடிச்சுக்கிறோம். மூச்சு எடுத்து இம் எடுத்து வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியில் இன்று வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நிகழ்வு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த குழந்தைகள் நிகழ்வை சிறப்பா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைகளும் கலந்து சிறப்பித்துட்டு இருக்காங்க. குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே வீடியோல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைகள் எல்லாருமே இருக்கிற குழந்தைகள் அனைவரும் வீடியோல வந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல திருக்குறள், ஆத்திச்சூடி, பாடல்கள் மற்றும் பல்வேறு தனித்திறமை வாய்ந்த நிகழ்வுகள் சிறப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து குழந்தைகள் நிகழ்வில் முதன்மையாக வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து ஒவ்வொரு அதிகாரமும் நமக்கு ஆசிரியர் வந்து சிறப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வாரமும் வந்து 8வது அதிகாரம் வந்து அன்புடைமையை பத்தி இன்னைக்கு நமக்கு சிறப்பா சொல்ல போறாங்க ஆசிரியர் அவர்கள், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த. தொடர்ந்து இந்த நிகழ்வில் திருக்குறளை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கும் ஆத்திரேயச்சியோன் அவர்கள் 8வது அதிகாரம் அன்புடைமையை பற்றி சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றோம். ஆதிரேஜன் அன்மியூட் பண்ணிக்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து வி. ஆதிரேயோன் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள். அதிகாரம் 8 அன்புடைமை. அன்பிற்கு முண்டு அடக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு எந்த வழக்கின்ப ஆருக்கு என்போடு எந்த தொடர்பு. அன்பினும் ஆர்வம் உடைமை அதினும் நண்பனும் நாடா சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு.
அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. என்பில் அதனை வேல் போல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் மற்றவர் மலர்ந்தளித்தற்று. புறத்திருப்பெல்லாம் யான் செய்யும் யாக்கை அகத்திருப்ப அன்பில் அவர்க்கு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றிப்பா. இன்றைய வேளை நன்றி. அற்புதமாக நமக்கு திருக்குறள் நன்றி திருக்குறள் 8வது அதிகாரம் அன்புடைமையை பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் திருக்குறளை வந்து நமக்கு அதிகாரத்தை வந்து சிறப்பாக சொன்னாங்க. ஆதிரிய செய்யன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கப்பா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வர்க்கமா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா பகர வர்க்கத்தை வந்து நமக்கு போஜராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா நமக்கு சொல்ல போறாங்க. இன்றைய நிகழ்வில் ஆத்திச்சூடியை அளிக்க பகர வர்க்கம் அளிக்க போஜராஜா அவர்களை அனைவருக்கும் வணக்கம். நான் போஜராஜா பேசுறேன். ஆத்திச்சூடி பகர வழக்கம். பழிப்பன பகரில் கடும் சொல் பயனற்ற சொல் பேசாதே. பாம்போடு பழகில் கொடிய குணம் கொண்டவர்களுடன் பழகாதே. பிழைப்பட சொல்லில் குற்றம் உண்டாகும்படி பேசாதே. பீடு பெறனில் பெருமையுடன் வாழ். புகழ்ந்தாரை போற்றிவாள். உன்னை நம்பியவர்களை காப்பாற்று. பூமி திருத்தி உன் பயிரிட்டு உன் பெரியாரை துணைக்கொள். பெரியார்களின் துணை கொண்டு செயல்படு. பேதமை அகற்று. அறியாமையை போக்கு. பையலோடு இயங்கு. அறிவற்றவர்களுடன் கூடி வாழாதே. பொருள் தனை போற்றிவார். சிக்கனமாக வாழ். போர் தொழில் புரியேல். பிறரிடம் சண்டை செய்யாதே. நன்றி. நன்றி. நம்ம இந்த ஆத்திச்சூடியில வந்து பகர வர்க்கம் அளித்து சிறப்பித்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனி சிறப்பு பாடல். ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து குழந்தைகள் வந்து சிறப்பா நமக்கு வந்து பாடல்கள் வந்து சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் சிவானி அவர்கள் வந்து நமக்கு வந்து அந்த பாடல் அற்புதமான ஒரு கிருஷ்ணர் பாடலை வந்து நமக்கு இன்னைக்கு சிறப்பிக்க போறாங்க. அம்மா வீடியோல வந்துருங்கம்மா, அன்மியூட் பண்ணீங்க சிவானி. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான முறையில் பாடல்களை பாடி, அதாவது கிருஷ்ணருடைய பாடல்களை பாடி இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க இருக்கும் சிவானி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் சிவானி. நான் ஓஎன்ஜிசி பொதுப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று காலை சக்கரம் நிகழ்ச்சியில் மோகன ராகத்தில் அமைந்த சுவாகதம் கிருஷ்ணா என்ற பாடலை பாடவிருக்கின்றேன். சுவாகதம் கிருஷ்ணா स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरा गिरिचदना मृदुवदना मधुसूदना स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरा गिरिचदना मृदुवदना मधुसूदना स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा
மதுராபுரி சதனா மதுவதனா மதுசூதனா ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா 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 भोगदास सुलभा पुष्पकण्ठकलभा भोगदास सुलभा सुपुष्पकण्ठकलभा कस्तूरि तिलक महिपा ममता नन्द भुवनन्द भोगदास सुलभा सुपुष्पकण्ठकलभा कस्तूरि तिलक महिपा ममता तरन्द भुवनन्द स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा 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 मुष्टिकासुरचादोरमल्ल मल्ल विशारद मधुसूदना मुष्टिकासुरचादोरमल्ल मल्ल विशारद मधुसूदना मुष्टिकासुरगाणोरमल्ल विचार कुवलय पीठ मुष्टिकासुरगाणोरमल्ल मल्ल विचार कुवलय पीठमर्तन कलिंगकर्तन कुकुलरक्षण सगल सुलक्षण देव मत्कर कलिंगरक्षण कुकुलरक्षण सगल सुलक्षण देव शिष्टगण बाल कल्प 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 शतकोट असम पराभ शिष्टगण बाल कल्प 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 शतकोट असम पराभव धीर मुनिजन विहार मदन सुकुमार दैत्य संहार देव धीर मुनिजन विहार मदन सुकुमार दैत्य संहार देव मधुर मधुर सजयुवती जन मानस पूजित सार तपासरे पागरी सदक पागरे पागरी सदक सरे ग पद सा द पा गरे रे पागरी सदक सरे गरे ग पद सा द पा गरे रे पागरी सदक तत्तित्तगनु तों तित्तगनु तों तगनु तों पागरे पागरी सदक तकदरि मुकुंदरि तरि सीततों तकदरि मुकुंदरि तरि सीततों तकदरि मुकुंदरि धरि सीततों तकदरि मुकुंदरि धरि सीततों तों स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा 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 வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி அம்மா, சிறப்பு, சந்தோஷம். அந்த மோகன ராகத்தில் அந்த கிருஷ்ணன் பாடலை சிறப்பாக இன்னைக்கு வந்து எல்லாரும் காதலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிமையான ஒரு தென்றலான ஒளியை காதுல வந்து இன்னைக்கு சிறப்பா அமைகிறதுக்கு சிவானி வந்து இன்னைக்கு காலை சக்கரத்துல வந்து நமக்கு அனைவருக்கும் இந்த மோகன ராகத்தில் கிருஷ்ணர் பாடலை பாடி சிறப்பித்துள்ளார்கள். அற்புதமான குரல் வளம், அற்புதமான நிகழ்வு, சிறப்பான ஒரு இந்த காலை சக்கரம் நிகழ்வில் இந்த காலை வேளையில் எங்களுக்காக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த சிவானி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. தேங்க்யூ.
நிகழ்ச்சியில் நமக்கு அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு ஆசான் சிறப்பா பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாலும் இன்னைக்கு குழந்தைகளுக்குண்டான நிகழ்வு சிறப்பிக்க இருக்கிறாங்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்கள். இன்றைய நிகழ்வில் குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை சிறப்பித்து கொடுக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். குழந்தைகள் இருக்கிற நீங்க எல்லாருமே கொஞ்சம் வீடியோல வந்துருங்க. மற்ற குழந்தைகள் இருந்தீங்கன்னா எல்லாருமே வீடியோல வந்துருங்க. நன்றி. ஓகேங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வீடியோல வர்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். நாம சிறப்பாக ஒரு வாரம் பயிற்சி செஞ்சுட்டு வரோம். இதே போன்று ஒவ்வொரு வாரம் செஞ்சுட்டு மற்ற நாட்கள்ல வீட்டுல நம்ம கடைபிடிக்கிறது மூலியமா நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி வகுப்பு அமைச்சிருக்கோம். அதனால எல்லாரும் வீடியோல பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வீடியோல வாங்க. குரூப்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வீடியோல வாங்க. ரெடி? இன்பம் சொல்லி தொடங்கலாமா பயிற்சி வகுப்ப? ரெடி? இன்பம் 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 பேரின்பம் இன்பம் இன்பம் பேரின்பம். வெரி குட். இன்பம் மகிழ்ச்சி வந்துருச்சா எல்லாத்துக்கும்? எல்லாரும் கால் நீட்டிக்கோங்க. காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கோங்க. இவ்வளவு நேரம் நம்ம அடிப்படை வணக்கம் செஞ்சோம், குரு வணக்கம், பாடல் கேட்டோம், திருக்குறள் கேட்டோம், ஆத்திச்சூடி கேட்டோம் இல்லையா? அப்படியே அமர்ந்திருந்தோம். கொஞ்சம் உடலை இலக்கப்படுத்திக்குவோம். சரியா? இலக்கப்படுத்திக்கிட்டு நாம் ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சி செய்யலாம். காலை நல்லா அசைச்சுக்கணும். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே கால் பார்த்து வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. ரைட் லெக், லெஃப்ட் லெக். நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடணும். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க எல்லாரும். வெரி குட். ரெடி? கைகளை போய் வச்சுக்கோங்க. பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன சின்ன மலையிலே. ரெடி? சின்ன சின்ன மலையிலே, சின்ன சின்ன மலையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம், சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சின்முத்திரை சொல்லி தந்து, சின்முத்திரை சொல்லி தந்து சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான், 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 சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான். அப்படியே வஜ்ராசனத்துக்கு வருங்க. சின்முத்திரை. நம்முடைய மூச்சை நல்லா கவனிங்க.
வேகமா ஓடுற மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க. மீண்டும் ஒரு முறை நல்லா மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க. சிறப்பு. அப்படியே மறுபடியும் நின்ற நிலைக்கு வந்துருங்க. நாம இப்போ தாடாசனம் செய்ய போறோம். தாடாசனம் செய்யலாமா? ரெடி பொசிஷன். காலை சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் அப்படியே மேல உயர்த்துங்க. கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்துல பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். மேல நல்லா உயர்த்தி தாடாசனம். குதிக்கால நல்லா மேல கொண்டு வாங்க. உங்களால எவ்வளவு ஹைட்டா தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. வெரி குட். சிறப்பா செஞ்சீங்க. கால அகலமா வச்சுக்கிறோம். ராஜ கம்பீராசனம் செய்யலாமா? ரைட் சைடு திரும்புங்க. இடுப்பு நல்லா கீழே இருக்குங்க. அப்படியே மேல கைகளை இணைச்சுக்கிறோம். கைகளை கோர்த்து வச்சுக்கிறோம். நல்லா நிமிர்ந்து ராஜாவுடைய சேர் மாதிரி நல்லா அழகா செய்யணும். கம்பீரமா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பிக்கோங்க. லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. வெரி குட். அப்படித்தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட் பா. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மிக அற்புதமா செஞ்சீங்க. வெரி குட். அடுத்து சூரிய வணக்கம். 1 2 3 கணுக்கால பிடிச்சி நல்லா தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. 4 காலுக்கு பக்கத்துல கை ஒண்ணு. ரைட் லெக் பின்னாடி கொண்டு போயிடணும். நல்லா மேல பாருங்க. 5 லெஃப்ட் லெக்கையும் எடுத்து ரைட் லெக்கோட சேர்த்து வச்சுக்கோங்க. இடுப்பு நல்லா மேல தூக்கி இருக்கணும். கை காலை நல்லா அழுத்தமா ஊனி இருக்கணும். அப்படியே கால் முட்டியை டச் பண்ணி வஜ்ராசனம் உட்கார்ந்து நல்லா முன்னாடி வாங்க. 6 7 அப்படியே மேல பாருங்க. பூஜங்காசன நிலை. 8 நல்லா 5th பொசிஷன் மாதிரி 8 அதே பொசிஷன் தான். மலையாசனம். நல்லா இடுப்பு மேல தூக்கி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குதிக்கால கீழே டச் பண்ணுங்க. 9 ரைட் லெக் முன்னாடி வைக்கிறோம். முன்னாடி வச்சு நல்லா மேல பாருங்க. வெரி குட். 10 கால் கீழே கணுகா காலை பிடிச்சு நல்லா தலை க்ளோஸா கொண்டு வாங்க. 11 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சிலுங்க.
மூச்சு விட்டுட்டு மீண்டும் மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு 12. சிறப்பு. நல்லா மூச்சு இழுத்துடுங்க. சிறப்பாக சூரிய வணக்கம் செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. காலை நீட்டிக்கங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா கால்களை மேலும் கீழும் அசைக்கணும். பட்டாம்பூச்சி ரெக்கை அடிக்கிற மாதிரி நல்லா வேகமா அடிங்க பார்க்கலாம். மேலே கீழே நல்லா போய் வரும். சிறப்பு. நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கால் பெருவர்ல டச் பண்ற மாதிரி தலை கீழே கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவு கொண்டு போங்க போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா வாயை திறக்காம ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவா விடணும். சிறப்பு. அப்படியே லெஃப்ட் லெக் கீழே வச்சு ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. கோமுகம். கால் பெருவர்ல பிடிச்சுக்கோங்க. கால் முட்டி 2 நேரா வந்துடணும். வெரி குட். கால் பெருவர்ல பிடிச்சிட்டு நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மூச்சு விட்டுட்டே ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கை விரல் நல்லா மடக்கி நீட்டுங்க. மெதுவா கைக்கா கொண்டு வந்துருங்க. ஆழ்ந்த மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. வெரி குட். மிக சிறப்பாக ரைட் லெக் மேல வச்சு செஞ்சோம். இப்ப ரைட் லெக் வந்து கீழே கொண்டு போயிடணும். சரியா? ரைட் லெக் கீழே வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக்க மேல வச்சுக்கோங்க. கால் பெருவரல பிடிச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு இழுக்கிறோம். மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. வெரி குட். அப்படித்தான். நல்லா டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு விட்டே மேல வந்துருங்க. கைகள் மேல கொண்டு வாங்க. இப்போ நாம எந்த கை கீழே கொண்டு போனோம்? ரைட். வெரி குட். ரைட் ஹேண்டை கீழே கொண்டு போகணும். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஓய்வு. கையை மூச்சு இழுத்துட்டே மேல கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. கால் ரெண்டையும் நேரம் நீட்டி இருக்குங்க. ரைட் லெஃப்ட் நல்லா காலை அசைச்சுக்கோங்க. மிக சிறப்பாக கோமகாசனம் செஞ்சீங்க. அடுத்தது நாம பத்மாசனம் செய்யணும். மூச்சு இழுத்துட்டே கை மேல தூக்குங்க. மெதுவா கீழே பிடிச்சு லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேல வச்சிட்டீங்களா? லெஃப்ட் லெக் முட்டி வந்து தரையில படுற மாதிரி வச்சுக்கணும். ரைட் லெக்க பக்கத்துல கொண்டு வாங்க. பக்கத்துல கொண்டு வந்து வச்சு ரைட் லெக் எடுத்து இப்ப மேல போட்டுக்கோங்க. சின்முத்திரை. நேராக நிமிர்ந்து கோருங்க. சின்முத்திரை வச்சாச்சு, நிமிர்ந்துக்கு வந்தாச்சு. நல்லா அப்படியே மூச்சு காற்றையே கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவா மூச்சை விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. வெரி குட், சிறப்பு. அடுத்து நாம உத்திர பத்மாசனம். கையில என்ன பண்றோம்? பேலன்ஸ் பண்றோம். சரியா? இவ்வளவு யாரெல்லாம் 15 செகண்ட் மேல செய்யறீங்களோ அவங்க எல்லாம் பலசாலி. 15 செகண்ட் செய்யலைன்னா பலவீனமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா மூச்சு போய் செய்யணும், ஆசனங்கள் செய்யணும். ரெடி? சவாலுக்கு தயாரா? ரெடி, அப், மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மிக சிறப்பு. சின்முத்திரை வைங்க. வாயை திறக்காம மூச்சு விடணும். ஒன்று, அடுத்து 2. இன்னொரு முறை நல்லா மூச்சு தொடுங்க. ஐந்து முறை மூச்சு தொடணும். 3 4 5 வெரி குட், சிறப்பு. உத்திர பத்மாசனம் 15 செகண்ட் செஞ்சவங்கள கை தூக்குங்க. யாராவது 15 செகண்ட் செஞ்சீங்க? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. நீங்க நல்ல பலசாலி தான் அப்போ. சரியா? அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டிக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டு மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு இழுத்துட்டு மேல வாங்க. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சல் தொடுங்க.
காலை மெதுவா கீழே இறக்கிருங்க. ரைட்ல கீழே இருக்குங்க, அடுத்து லெஃப்ட்ல கீழே இறக்கிருங்க. காலை நேரா வச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட் நல்லா காலை அசைச்சுக்கோங்க. கால் முட்டியை நல்லா மேல உயர்த்தி மேலும் கீழும் அசைச்சுக்கணும். கால் விரல நல்லா மடக்கி நீட்டுங்க. மூச்சு நன்றாக தொடுங்க. பத்மாசனம் எல்லாரும் சிறப்பா செஞ்சீங்க. பத்மாசனம் செய்வதால் நமக்கு வந்து கால் முட்டி பகுதி நல்லா வலிமை அடையும். சரிங்களா? நீங்க நிறைய விளையாட்டு போட்டியில கலந்துக்குவீங்க இல்லையா? ஓடி பிடிச்சி விளையாடுவீங்க. உங்க கால் நல்லா வலி இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த பயிற்சியெல்லாம் நீங்க செய்யணும். சரியா? அடுத்து இப்ப லெஃப்ட் லெக் வந்து மேல வர மாதிரி செய்யணும். ஃபர்ஸ்ட் ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. குதிக்கால் வந்து நல்லா வயிற்று பகுதியில் படுற மாதிரி ஒட்டி வைக்கணும். அடுத்து லெஃப்ட் லெக் பக்கத்துல கொண்டு வந்து வச்சு லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. 2 கையில சின்முத்திரை. நேரா உட்கார்ந்து ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. மூச்சு காற்றையே கவனிக்கணும். மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டிக்கிங்க. நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டு கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. வெரி குட், சிறப்பு. அடுத்து பர்வதாசனம். பர்வதாசனம் யாரு நல்லா நேரா நிக்கிறீங்களோ கீழே உழுகாம 20 செகண்ட் நின்றுட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் பரிசு குணபாலன் ஐயா நமக்கு வழங்குவார். சரிங்களா? 10,000. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 10,000 ரூபாய். சரியா? பத்மாசனம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அதுல இப்படி முட்டியில நிக்கணும். இந்த கால் முட்டி மட்டும்தான் கீழ் டச் ஆயிருக்கும். கைகள் இரண்டையும் மேல வணக்க வைக்கிறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி செய்யுங்க. பழனிவேலையா நீங்க செஞ்சாலும் கொடுப்பாரு, செய்யுங்க. அப்படியே மேல வணக்க வைக்கணும். 1 2 3 20 செகண்ட். 4 5 6 7. என்னாலேயே செய்ய முடியல, எனக்கும் கிடைக்காது. கீழே விழுந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னும். சரியா? 3 முறை சான்ஸ். ஐயா நான் செஞ்சா யாரு? நீங்க செஞ்சா ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துருக்கோம். ஐயா
அப்படியா, சந்தோஷம். ஆமாங்க. வேணா போஜராஜா தருவார். ஓகே. இவரு மயில் வாகனன் ஐயா எண்ணிக்கிட்டு இருக்காரு பணத்தை கொடுக்கறதுக்கு. அவரு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6. என்ன தொப்பு வரீங்களே. வெரி குட், வெரி குட். ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர்கள் கொடுக்கறட்டாங்க. கோமதி அம்மாவும் தாமு ஐயாவும் 10,000 ரூபாய் வழங்குவாங்க. நீங்க செய்யுங்க. வாங்கிடலாம் தம்பி, பண்ற தம்பி. முத்துசாமி குரூப்ல இருக்கிற பையன் வாங்கிடுவாராட்டு இருக்குது. ஆத்ரிச்சேயன் ட்ரை பண்ண வாங்கிடலாம். தனையா ட்ரை பண்றாங்க. வெரி குட் தனையா. கைய மேல தூக்குமா தனையா, எங்க ஜஸ்ட் கிட்டே வச்சுக்கிட்டியா, மேல தூக்கு. 1 2 போச்சுடா. என்னப்பா பொத்து பொத்துன்னு விழுகிறீங்க. 10,000 ரெடியா இருக்கு. ஆமா, ரெடியா எடுத்து பீரோல இருந்து எடுத்து கொண்டாந்து கையில வேற வச்சுட்டாரு. நீ அதை திருப்பி கொண்டு வைக்கணும் மாட்டிருக்கு. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இஸ்மாயில் ஐயா வாங்கிடுவார்ட்டு இருக்கு. இஸ்மாயில் ஐயா எங்க மேல எழுந்துருச்சு, இப்ப ஸ்பேன பிடிச்சு தொங்குற மாதிரி தெரியுது. சிறப்பு, சிறப்பு. எல்லாம் 10,000 ரூபாய்க்கு போராடுறீங்களா, ஆசனம் செய்யறதுக்காக போராடுறீங்களான்னு தெரியல. வெரி குட், சூப்பர். ஓகே, காலை நீட்டிக்கலாம். உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சது. அடுத்த வாரம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? மிக சிறப்பாக பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அடுத்த வாரம் கரெக்டா செஞ்சிடணும், சரியா? ராத்திரி செயின் தூங்கவே மாட்டார் நினைக்கிறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. 1330 குரல் வாசிக்கிறவருக்கு இந்த ஆசனம் போட முடியாத என்ன, ஏன் தம்பி? வெரி குட், வாழ்த்துக்கள். காலை நேரம் நீட்டிக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க காலை. மூச்சு பயிற்சி செய்யலாமா? ரெடி. சின்முத்திரை வச்சுக்கோங்க. லெப்ட் ஹேண்ட்ல, ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை. பெருவரில் வச்சுக்கோங்க. பெருவரில் வைக்கும்போது ரைட் சைடு அடைச்சிருக்கணும். மோதிர விரல வைக்கும்போது லெப்ட் சைடு அடைக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரைட் ஹேண்ட்ல பெருவரில் வச்சிருக்கிறோம். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பாக செஞ்சீங்க. இப்ப மோதிர விரல் வச்சுக்கோங்க, இடது பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். 2 கையில சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு இழுத்து, இம் எழுத்து, தேனி பிராணாயாம எழுத்து சொல்லலாமா?
பேடி. சிறப்பு. அடுத்து இப்ப மூச்சை உள்ள இழுத்து விடணும். வெளியில மட்டும் மூச்சை விட்டு இல்லைங்களா? இப்ப வந்து மூச்சு நல்லா உள்ள இழுத்து விடுங்க. பெருவரில் வச்சுக்கோங்க. 1 அப்படி இழுத்து விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. மோதிரவரில் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சை தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. சிறப்பு. கபாலபதி பஸ்திரியா செஞ்சோம். அடுத்து மான் மூச்சு பயிற்சி செய்யலாம். சரிங்களா? முட்டி போட்டுக்கோங்க. அப். மூச்சுலுங்க. மூச்சு இழுத்துட்டே மேல தூக்கணும் தலைய. அப். டவுன் சொன்னா மூச்சு விட்டுட்டே முதுக மேல தூக்கணும், தலைய கீழே கொண்டு போகணும். டவுன். அப். 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 டவுன். ஓய்வு. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. ஆதிமுத்திரை. ஆதிமுத்திரை வச்சுட்டு திருமூலர் பஸ்திரியா நல்லா மூச்சு இழுத்து விடணும். மேல கை கொண்டு போகும்போது மூச்சு இழுத்துட்டே மேல போகணும். கீழே வரும்போது மூச்சு விட்டுட்டே கீழே வரணும். சரிங்களா? ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓய்வு. நல்லா மூச்செடுத்து மெதுவா மூச்செடுத்து மெதுவா இம் சொல்லுங்க. வெரி குட். மிக சிறப்பாக செஞ்சீங்க. வாழ்த்துக்கள் குழந்தைகளா. எல்லாருமே மிக சிறப்பாக செஞ்சீங்க. அடுத்த வாரம் இந்த பயிற்சியில நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? காலை நீட்டிக்கலாம். காலை நீட்டி ஒரு நிமிஷம் சாந்தியாசம்.
எப்பவுமே ஆசனங்கள் செஞ்சுட்டு 5 நிமிடம் ஓய்வு எடுக்கணும். கண்டிப்பா நாம ஓய்வு அப்படி செய்யும்போது தான் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. மெதுவா மூச்செழுத்து மெதுவா விடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறீங்க, மெதுவாக மூச்சு விடுறீங்க. ஓய்வு. மெதுவா ரைட் லெஃப்ட் திரும்பி எழுந்துச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சி முறைகளை சிறப்பாக அளித்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல ஆர்வமூட்டும் வகையில் சில கருத்துக்களையும் கூறி அவர்களுக்கு நல்ல ஒரு காலை வேளையில் உற்சாகத்தை ஏற்படுத்தி சிறப்பான நிகழ்வை இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல சோமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சி அடுத்த நிகழ்வாக வந்து பாத்தீங்கன்னா, சென்ற வாரமே நமக்கு வந்து அந்த கீபோர்டு வந்து வாசிக்க வேண்டியது சில கோளாறுனால நம்ம அதை சரியான முறையில் நம்ம அந்த இதை வாசிக்க முடியல அந்த குழந்தைகள்னால. இந்த வாரம் வந்து நமக்கு வந்து சிறப்பானது ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் சம்ருதி சாமித்தா அவர்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து இருவரும் கீபோர்டு வாசித்து ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் நம்ம சிறப்பு நிகழ்வை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது. அனைத்து காலச்சக்கரம் அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வை நாம் ஒவ்வொரு வாரமும் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தனித்திறமையை போற்றும் வகையில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் அந்த சிறப்பு நிகழ்வையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீபோர்டு வாசிக்க காத்து கொண்டிருக்கும் சம்ருதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மிட் பண்ணிக்கமா சம்ருதி, அன்மிட் பண்ணிக்க, மியூட்ல இருக்கு பாரு. ஓகே, ரெடி? கேக்குது. அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். என் பெயர் சம்ருதி. இன்று நடைபெறும் கால் சக்கர கேக்குதுங்களா? கேக்குதும்மா.
நன்றி நன்றி, சிறப்புங்கம்மா, சந்தோஷம். அற்புதமான ஒரு இசை. அதாவது இப்படி கீபோர்ட்ல வந்து அனைவரையும் அந்த இன்ப வெள்ளத்தில் தூண்டும் அளவுக்கு ஒரு அருமையான கீபோர்டு வாசிப்பை ஏற்படுத்தி கொடுத்த சின்ன கண்ணன் அழைக்கின்றான் என்ற அருமையான பாடலுக்கு ஒரு கீபோர்டு வாசித்து சிறப்பித்து கொடுத்த சம்பிரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிம்மா, நன்றி. அடுத்ததாக சாமுதித்தா அவர்களும் நமக்கு வந்து அக்காவுக்கு சலித்த தங்கை அல்ல அப்படி என்பது போல் நானும் வந்து சிறப்பான ஒரு இசையை உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு வந்து சாமுதித்தா அவர்கள் ஸ்கிரீன்ல மாறி இருக்கு பாருங்க, வீடியோ மாறி இருக்கு. சாமுதித்தா அவர்கள் நமக்கு வந்து இப்போ வந்து கீபோர்டு வாசிக்க இருக்கிறார்கள். ஓகே. ரெடியாம்மா? ஒரு அற்புதமான அவங்களோட உழைப்புன்னு சொல்லலாம். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் இந்த நிகழ்வுல அவங்களால வாசிக்க முடியலனாலும், அத வந்து நாங்க இந்த வாரம் வாசித்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கடினமான உழைப்பு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தும் அவங்க வந்து சென்னையில இருக்கிறாங்க, செங்கல்பட்டுல இருக்கிறாங்க. சென்னையில போய் அவங்க வந்து பயிற்சிகள கத்துக்கிட்டு, நைட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 10:30 மணி. அவ்வளவு நேரத்துலயும் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு 11 மணிக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, நமக்காக ஒரு அற்புதமான நிகழ்வ குடுக்குறாங்க. சிறப்பு. கடின உழைப்பு. அந்த உழைப்புக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகும். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு அடுத்ததாக கீபோர்டு வாசிக்க காத்துக் கொண்டிருக்கும் சாமுதித்தா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சாமுதித்தா. இன்று நடக்கும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் கீபோர்டு வாசிக்கின்றேன். பாடல்
நன்றி நன்றிம்மா, சிறப்பு, சந்தோஷம். சிறப்பாக தென்றல் வந்து தீண்டுச்சு. எல்லாருமே அந்த தென்றல் வந்து தீண்டு இன்னைக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள். அருமையாக நமக்கு இந்த காலை வேளையிலே தென்றலாய் தன்னுடைய இசையை அமைத்து அனைவருக்கும் ஒரு தேனாய் பாய்ந்து காதில் தேனாய் பாயிற அளவுக்கு இன்றைய கீபோர்டு வாசிப்பை சிறப்பித்துக் கொடுத்த சாமுதிதா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்கம்மா. சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு ஆர்வமா இருந்து நமக்கு வந்து அந்த நிகழ்வை கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்கள நமக்கு பெரிய ஒரு ஆனந்த பேரின்பம் ஏற்படுது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குழந்தைகள் வந்து நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கீபோர்டு வாசித்து சென்ற வாரம் ஒரு சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து இந்த வாரம் வந்து நமக்கு அந்த சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து குழந்தைகள் வந்து ஒரு தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி இந்த நிகழ்வையும் சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றிகளை தெரிவித்துள்ளோம். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய பயிற்சி முறைகள் செயல்பாடுகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளோடு கலந்து நாமும் அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு உண்டான அனுபவங்கள் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும். அந்த நினைவுகள் நமக்கு என்றென்றுமே ஒரு சிறப்பான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் அந்த சிறப்பான எண்ணங்களும் மனநிலையும் ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா லீவு அப்படிங்கிற ஒரு போக இன்றைக்கு காலைச்சக்கரம் நிகழ்வு என்பது ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருமே ஒரு ஆனந்த இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பு. சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி முதலாவதாக திருக்குறளை ஏற்படுத்தி கொடுத்த ஆத்திரிய சேவனாக இருக்கட்டும், ஆத்திச்சூடியை ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் போஜராஜாவாகட்டும், ஒவ்வொரு வாரமும் பாடல்களை நமக்கு தனி சிறப்பு அம்சங்களுடன் ஒவ்வொரு பாடலையும் நமக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த வாரம் சிவானி அவர்கள் அற்புதமான ஒரு கிருஷ்ண பாடலை பாடி நம்மை எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதே போன்று இன்று கீபோர்டு வாசித்து சம்ரிதி சாமுதிதா இருவரும் நமக்கு அற்புதமான ஒரு கீபோர்டு வாசிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இதையெல்லாம் தாண்டி நானும் சளைத்தவன் அல்ல என்று ஆசானும் நமக்கு வந்து அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பயிற்சிகளை கொடுத்தாலும் இன்றைய பயிற்சி முறைகள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பயிற்சி முறைகளா இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட ஒன்னொன்னுத்தையும் வந்து பெட்டு கட்டுற அளவுக்கு இருக்கு. உங்களால் செய்ய முடியுமா, உங்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு செய்கைகளை கொடுத்து அந்த பயிற்சி முறைகளை கொடுக்கக்குள்ள குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி அடுத்த வாரம் நம்ம செய்யக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வாரம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய வாங்க, ஏன்னா எடுத்து கொண்டு வச்சாச்சு. இன்னைக்கு வந்து அது இல்லை. அதனால வந்து அது திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து அடுத்த வாரம் ஏற்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி அடுத்த வாரம் 10,000 பணம் 10,000 பணங்கிறத நினைச்சிட்டு நீங்க செஞ்சதுனாலதான் உங்களால வந்து பயிற்சி செய்ய முடியல. நீங்க பயிற்சி மட்டும் செய்யணும்னு வச்சிருந்தீங்கன்னா அதை வாங்கி வந்திருக்கலாம் ஐயா சொன்னது மாதிரி. அதனால வந்து அடுத்த வாரம் வந்து பயிற்சியை மட்டும் செய்யுங்க, 10,000 ரூபாய் தானா வந்துடும். அதனால அந்த கவலைகள் வேண்டாம். எல்லாருமே அடுத்த வாரம் அந்த பயிற்சிகளை செய்து நம்ம படத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சிறப்பான ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நிகழ்வு வந்து மெருகேறிக்கிட்டே இருக்கு. அந்த மெருகேற்றத்துக்கு மெழுகூட்டி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வந்து நம்மளுடைய காலச்சக்கரம் நேரடி நிகழ்வு, அதை பற்றியான ஒரு தகவல். சிறப்பான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து ஆசான்களும் நேரடியாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் நேரடியாக வந்து நமக்கு அந்த நிகழ்வை சிறப்பிக்க இருக்கிறார்கள். எனவே அனைவரும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு